வணக்கம்ங்க. நான் தான் உங்களுடைய மீனாட்சி. இன்னைக்கு நம்மளுடைய ஏஎஸ்எம் சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் எபிசோட்ஸா மணி இன்கம்க்கு நம்ம நெறையா ரெமெடிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து கிரீன் தாரா பத்தி பார்க்க போறோம். ஸோ கிரீன் தாரா இவங்கன்னா யாரு? இந்த பச்சை அம்மன் அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க வந்து ஒரு புத்திசம் முறையிலருந்து வந்தவங்க. அதாவது ஒரு புத்திசம் ஆ ஒரு போதர்கிட்ட இருந்து அவருடைய கண்ணீர் துளிகள்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீன் தாராவுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க வலது கால கீழ வச்சு, ஒரு கால மடிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்ம பக்தர்கள் அதாவது நம்ம வந்து அவங்கள கூப்பிட்ட உடனே, அவங்க கூப்பிட்ட குரலுக்கு எழுந்து ஓடி வர்றதுக்காக அந்த பொசிஷன்ல இருக்கிறதா சொல்வாங்க. அண்ட் அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு ப்ளூ கலர்ல தாமரை பூ வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு கைய கீழ் நோக்கி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் முத்ரா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முத்ராவோட அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு கொண்ட கிரீன் தாராவ நம்ம வந்து எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாசனையான பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபடலாம். வாசனை மிகுந்த மலர்கள் போட்டு பூஜை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து ஒயிட் கலர் பூ வந்து அவங்களுக்கு நம்ம வைக்கலாம். அண்ட் பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, அவல்ல ஏதாவது வைக்கலாம். அண்ட் ஸ்வீட்ல பால் வைக்கலாம், தேன் வைக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம கிரீன் தாராக்கு வச்சு நமக்கு பூஜை பண்ணி வழிபடலாம். ஸோ கிரீன் தாராவுடைய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் தாரே தூத்தாரே தூரே சாஹா. இதுதான் கிரீன் தாராவோட மந்திரம். இந்த மந்திரத்த முடிஞ்சா 108 தடவ நம்ம சாண்ட் பண்ணலாம். இல்லன்னா, இப்ப நமக்கு YouTube எல்லாத்துலயுமே வந்து இந்த மந்திரம் வருது. அத நீங்க ப்ளே பண்ணியும் விட்டுறலாம். ஸோ ஆனா இது ஈஸியான மந்திரம் தான். அத நீங்க எழுதி வச்சு கூட நீங்க வந்து சொல்லிக்கலாம். என்னால ஒரு 108 டைம்ஸ் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஒரு 11 டைம்ஸ், 21 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இந்த மந்திரத்த சொல்லி நீங்க கிரீன் தாரா இவங்க வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் நீங்க என்ன கேட்டாலும் நியாயமான விஷஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க உங்கள தேடி வந்து குடுத்துட்டு போவாங்க. ஸோ நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இந்த கிரீன் தாரா. ஸோ இவங்கள நல்லா நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க வந்துட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மனி ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிரீன் தாராவ எங்க பார்க்குறது? இல்ல இது நாங்க வீட்ல வச்சு பூஜை பண்ணலான்னா, தாராளமா நீங்க வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்படி இந்த கிரீன் தாராவுடைய சிலை வேணும் அப்படின்னா, எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நாங்களே பூஜையில வச்சு நல்லா வந்து மெடிடேட் பண்ணி, உங்களுக்கு வீடு தேடி நாங்க டெலிவரியும் குடுத்துருவோம். தேங்க் யூ ஸோ மச்.